Hi students. ஆக்சுவலாக என்னென்னா இந்த வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற கதையாக இருக்கும். முதலே வெந்த புண்ணு அதில் வேலை பாய்ச்சினா எப்படி இருக்கும், அந்த புண்ணு ஏதாவது காலில் எதாவது பட்டுச்சுன்னா அதில் சுடுதண்ணி ஊற்றினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிலைமையில் இப்போ வந்துட்டு ட்ரம்ப்பு இவங்க போகிறாங்கன்னா இப்போ ஈரான் அவங்களையே பிடிச்சி ரகல் பண்ணிகிட்டு இருந்தா, கிரிசி மூட்டிகிட்டு இருந்தா எப்படி, எத்தனை பேர் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. எனக்கே வேதனையாக இருக்குது. டாப் டு பாட்டம் எல்லோரும் கஷ்டப்படக்கூடாது இல்லையா. ஒன்றும் இல்லை, ஒரு இதில் சொல்லுவாங்க இல்லையா, சில பேர் வந்துட்டு ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க இல்லையா, என்ன ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு 2 ஒய்ஃபு. ஒரு ஒய்ஃப் வந்துட்டு காலை வந்துட்டு அமுத்திட்டுருப்பாங்க ஒரு கால், இன்னொருத்தி வந்து இன்னொரு காலை அமுத்திப்பா. இது எங்கால் உங்காலுன்னு, நான் உன் காலை நீ என் காலை நீ வந்து அடிக்கிறியா, நான் உங்கால் அடிக்கிறேன், நீ என் கால் அடிக்கிறேன், நான் உங்கால் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த 2 ஒய்ஃபு, அந்த ஆளோட 2 ஒய்ஃபு போட்டுக்கிற சண்டையில் யார் பாதிக்கப்படுறாங்க? மெயினாக அந்த ஆள் தான் பாதிக்கப்படுறாங்க. இரு நான் நீ காலை அமுத்திட்டுருக்கியா, அந்த காலை வெட்டுறேன்பா, நீ அமுத்திட்டுருக்கியா, நான் அந்த காலை வெட்டுறேன், எந்த காலை யார் வெட்டுறா என்ன? மெயினாக அவங்க 2 பேருக்கும் பொதுவான புருஷன் தானே பாதிக்கப்படுறான். அந்த மாதிரி நீயா நானான்ட்டு ஈங்கிற ஒரு அப்படிங்கிறதே நம்ம பிடிக்காத ஒரு பூச்சி புலை, அதையே வந்து நம்ம போ அப்படிங்கிறோம். அப்போ ஈகோ என்ன தேவைக்கு வச்சுக்கணும், போ ஃப்ரெண்ட்லியாக, அது என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா. முரட்டுத்தனமாக எதுக்கு தேவையில்லாத கௌரவமாக என்னவோ தெரியல, நமக்கு ஃபுல்லாக தெரியட்டி. இதெல்லாம் பொதுவில் பார்க்குறப்ப நமக்கே தெரியல, நம்ம பொதுவாக எந்த விஷயம்னு தெரியாமல் சண்டை சச்சரவுன்னு வெளியில் பார்த்தாலே சரி என்னதான் தப்பு பண்ணாலும் எதுக்கு இத்தனை அடி அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. பொதுவாக ரோட்லேயே பார்க்குறப்ப எதுக்கு அந்த குழந்தை போட்டு இப்படி அடிக்கிறாங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு, அந்த மாதிரிலாம் பொதுவாக நம்ம பார்த்தாலே தெரியும்ல. ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ்க்கெலாம் ஈரான் நமக்கு நம்மலாம் அதில் வரோம், சைனா ஜப்பான் இந்தியாவுக்கெல்லாம் வந்துட்டுருக்கு இல்லையா. சொன்ன பாட்டில் நெக் பண்ணி எல்லாம் இருக்குது வளம் இங்கே வரைக்கும். இங்கே அதாவது ஒரு பாட்டிலில் தண்ணி நிறைய இருக்குது அப்படின்னா அந்த தண்ணி அதை வந்து நம்ம குடிக்கணும்னா நடுவில் அது ஏதாவது பிளாக் ஆகிடுச்சுன்னு எப்படி குடிக்க முடியும்? ஆனால் இருக்குது தண்ணி, அந்த கதையாக இருக்குது. இப்படி பண்ணக்கூடாது இல்லையா. என்னத்துக்காக இப்படி பண்ணுறாங்களோ, அவங்களுக்குன்னு ஒரு மனிதாபிமானமே இல்லையா. மனசுங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, மனசை இதமாக இருக்கிறவங்க தான் மனிதன். காட்டுமிராண்டித்தனம் கூடாது. எல்லா 6 சென்ஸ் நமக்கு எல்லாத்துக்கும் இருக்குல்ல. இந்த பின்விளைவுகள் நம்ம மக்கள் அனுபவிப்பாங்கன்னு தெரியாதா. கொடுமையாக இருக்குது. ஈரானில் அந்த தட்டெல்லாம் ஏந்திட்டு இந்த குழந்தைகள் சாப்பாடுக்கு எதுக்கு தேவையில்லாமல் 4 பேருக்கு சாப்பாடு போராட்டி இருக்கிறவாள் சாப்பாடு கெடுக்கிற அளவுக்கு கஷ்டப்படுத்தக்கூடாது. ரொம்ப தப்பாக ஃபீல் ஆகுது. அது நல்லதே கிடையாது, எல்லாருக்குமே தெரியுது. வேதனையாக இருக்குது. நம்ம வேண்டிக்கலை. என்னை பற்றி நம்ம பொதுவான மக்கள் நம்ம என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக நம்ம ஆழ் மனசுக்கு நல்ல பவர் இருக்குது. நம்ம வந்துட்டு வேண்டிக்கலை சரியாகணும்னு, மன அமைதி வேண்டும்னு கேட்டாலே எல்லாம் சரியாகிடும்.